கட்டுக்கதைகள், பல விஷயங்கள், பல இது வந்து இந்த திமுக அரசு கட்டவிழ்த்துட்டது. எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட யாராவது அணுகுனாங்களா? எங்களை மிரட்டுறாங்க அந்த மாதிரி யாராவது அணுகுனாங்களா? இந்த தீர்ப்பு கண்டிப்பாக மக்களுக்கான தீர்ப்பு. ஏன்னா தமிழக மக்களுடைய அனைத்து சந்தேகங்களும், அனைத்து கேள்விகளும் என்னென்ன மனதில் வைத்திருந்தோ எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அவங்க வாயிலாக எழுப்பியிருக்காங்க. இந்த 2 வாரத்தில் நடந்த எல்லா டிராமாவும் பார்த்துருப்பீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து மக்களுடைய அனைத்து துயரங்களும், அனைத்து கேள்விகளும், எல்லா மக்களும் என்ன மனசில் நினைச்சிருந்தாங்களோ அதோடைய கேள்வியை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறார்கள். அடுத்து கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் நிறைய வழிகாட்டுதலை கொடுத்துருக்காங்க, எப்படி எஸ்ஐடி இருக்கணும், என்னென்ன விசாரணை நடக்கணும்னு. கண்டிப்பாக எல்லா விஷயமும் இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்கள் சார்பாக என்னென்ன நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கோ, ஆதாரங்கள் இருக்கோ, என்னென்ன சார்பாக எங்கள்கிட்ட எங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் நாங்கள் அந்த விசாரணை ஆணையத்திடம் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். கண்டிப்பாக நீதி வெல்லும். இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரியான ஒரு மோசமான அரசியலை நாங்கள் கண்டிப்பாக தமிழக மக்களும் அனைவரும் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியலை யாரும் எதிர்பார்க்கவில்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அரசியல் வந்திருக்கிறார். அதில் கண்டிப்பாக முற்றிலும் தமிழக மக்களுடைய முழு ஆதரவுடன் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இங்கே எங்களுடைய கட்சியில் எங்களுடைய தலைவர் உட்பட எல்லாருமே சாமானியர்கள். அதனால் தலைவர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வாழ்க்கையை அவருடைய சொந்த உழைப்பால் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். எங்கள் கட்சியில் எல்லாருமே அப்படிதான். இப்போ நான் உட்பட எல்லாருமே வந்து சாதாரண சாமானியர். ஒரு சாமானியர் அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்கும்னு தமிழகத்தில் இப்போ இந்த 2 வாரத்தில் நாங்கள் பார்த்துட்டோம். இந்த 2 வாரமும் பல கட்டுக்கதைகள், பல விஷயங்கள், பல இது வந்து இந்த திமுக அரசு கட்டவிழ்த்துவிட்டது. எல்லாரும் நிறைய கட்டுக்கதைகள் அங்கே இங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய நியாயமான கேள்விகளை நாங்கள் பொது வழியில் வைத்தாலும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதை இன்னைக்கு நீதிமன்றம் வாயிலாக நீதிமன்றமே வைத்துள்ளது. கண்டிப்பாக இது வர்ற காலங்களில் இந்த விசாரணை எல்லாம் நிறைவு பெறும் பொழுது தமிழக மக்களுக்கு ஒரு உண்மையும், தமிழக மக்களுக்கு எல்லாமே தெரிய வரும், அந்த வெளிச்சத்துக்கு வரும். கண்டிப்பாக விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துவோம். அது வரைக்கும் நாங்கள் விரைவில் எங்களுடைய தலைவரும் கரூர் மக்களை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உள்ளார். அது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் எதையும் அரசியலுக்காக இந்த கடந்த 2 வாரத்தில் நாங்கள் எதற்காகனா எதை பேசியிருந்தாலும் அது அரசியலுக்காக இருக்கும். நாங்கள் அரசியலுக்காக அதை பேசுகிற மாதிரி இருக்கும். அது அரசியலுக்காக பண்ணுற டிஃபென்ஸாக இருந்திருக்கும். அதை செய்ய நாங்கள் விரும்பவில்லை. ஏன்னா அது எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய நண்பர்கள் இறந்துருக்காங்க. இன்னும் சில நாட்களில் எங்களுடைய தலைவர் அந்த மக்களை சந்திப்பார். சந்தித்த பிறகு ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் எடுப்போம். அன்னைக்கு இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். அது வரைக்கும் எங்களுக்கு அந்த டைம் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வாயிலாக கேட்டதனால் நாங்கள் இப்போ எங்களுடைய தேர்தல் மேலாக போச்சு சகோதரர் ஆதவர்ஜன் பேசியிருக்காரு. இன்னும் நிறைய டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கு, நிறைய இருக்குது. கண்டிப்பாக விரிவாக பேசலாம். அது வரைக்கும் எங்களுக்கு அந்த டைம் இல்லை. விரிவாக நான் கண்டிப்பாக நம்ம இன்னும் சில நாட்களில் பேசலாம். இல்லை, அதில் நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்குல்ல. உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் பல நாட்களில் கூட ட்ராவல் பண்ணுறீங்க. நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. தலைவருடைய ட்ராவல் எப்படி இருக்கும், என்ன எல்லாம் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இடங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த மக்களை சந்திப்பது எங்களுடைய ப்ரையாரிட்டி. அதுவரை நாங்கள் இதில் எந்தவித கருத்தையும் இதே மாதிரி இருக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எல்லாத்தையும் விரிவாக பேசுவோம். இல்லை, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்ட உடனேயே நிறைய விமர்சனங்கள் வருது. தாவேகா வந்து விரிவாக பேசலாம். ஏன்னா இது சம்பந்தமாக ஒவ்வொரு நொடியும் விரிவாக நம்ம பேச வேண்டியிருக்கு. கண்டிப்பாக விரிவாக பேசலாம். ஏன் இதுக்கு முன்னாடி திமுக வந்து எல்லா விஷயத்திலையும் சிபிஐ விசாரணை கேட்டு, திமுக எத்தனை சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அப்போ திமுக தான் இதில் அப்போ இருந்த தேசிய மத்திய அரசோட கூட்டணியில் இருந்தாங்களா என்ன? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாம் வந்து இப்போ இங்கே மாநிலத்தில் சிபிசிஐடி விசாரிக்காங்கன்னா அப்போ மாநில அரசோட கூட்டணியா? ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக மதித்து செயல்பட வேண்டும். இந்த 2 வாரங்களே என்னென்னா, உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். அதை கண்டிப்பாக நாங்கள் பொது வழியில் அதை நாங்கள் கண்டிப்பாக விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்கள் கண்டிப்பாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் பேச முடியும்.
கண்டிப்பாக அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். அதுக்கான நீதி வழங்கப்பட்டுள்ளது. இது விரிவாக நம்ம பேசலாம். மேல்முறையீடுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாமையே சில பேர் வந்து எங்க பேர்ல வந்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தமிழக சிஸ்டம் எப்படி இருக்கு, அது யாரு எப்படி ஃபைல் பண்ணாங்க அதை பத்தி எங்களுக்கு தெரியல. பட் இன்னைக்கு நிறைய அதுக்கான வீடியோஸ் ஒரு சில பேர் பேசி வந்திருக்கு. ஸோ இது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், கரூரில் ஒவ்வொன்றும் மிரட்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் பிறல் சாட்சி மன்னராக இருக்கும் ஒரு கேஸுக்கே சொந்தக்காரர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஒரு கேஸ் அதனால தான் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் திரும்பவும் மறு விசாரணைக்கு வந்திருக்கிறது. பிறல் சாட்சி ஒரு 50 பேரையே பிறல் சாட்சி சொல்ல வச்ச செந்தில் பாலாஜிக்கு இங்கே இருக்கிற 4 பேரை மிரட்டி மாற்றி பேச வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியும், இதை நான் வந்து விரிவாக பேச வேண்டியதில்லை. கண்டிப்பாக சில நாட்களில் இதை பற்றி விரிவாக நம்ம பேசுவோம். பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட யாராவது அணுகுனாங்களா, எங்களை மிரட்டுறாங்க அந்த மாதிரி யாராவது அணுகுனாங்களா? இதை பற்றி இது வரைக்கும் அந்த மாதிரியான மூலத்தை நாங்கள் வைக்கல. ஒருவேளை எங்கள் நிர்வாகிகள்ட்ட யார்ட்டையா பேசியிருக்காங்கன்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் எங்களுடைய முழு கவனமும் இதில் இருந்தது. கண்டிப்பாக அப்படி யார் மிரட்டினாலும் அது உண்மை ஒரு நாள் வெளியே வரும். ரொம்ப நாளாக இதெல்லாம் தள்ளி போட முடியாது. கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி. அதிமுக பொதுக்கூட்டங்களுக்கு தாவேகா கொடிகள் அதிகம் வருது. இல்லை, நம்ம விரிவாக பேசலாம். ஒரு சில நாட்களில் பேசலாம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.